நீதி என்னைக்கும் ஒன்று தான். இப்போ நாம் பேசுகிறது நீதி. ஆனால் தர்மங்கிறது நான் வார்த்தைக்குள்ளே வரல. எனக்கு அறம் தெரியும். தர்மம் அதர்மம் அவங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்குவாங்க. அதை நம்ம பேசவே வேண்டாம். ஏன்னா அர்த்த சாஸ்திரத்தில் நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். ப்ராஸ்டியூஷன் அலவுடும்பான், கேம்பிளிங் அலவுடும்பான், எல்லாத்தையும் அலோவ் பண்ணியிருப்பான். ஏதோ ஒரு அதிசயம் நடந்ததாக சொல்லி நீங்கள் அங்கே ஒரு கோயிலை கட்டி மக்கள்கிட்டருந்து நீங்கள் காசை வசூல் பண்ணிக்கலாம்பான். அதையெல்லாம் சரின்னு பேசக்கூடிய ஒரு சாரார் இன்றைக்கி வந்து பெரும்பான்மையாக ஜுடிஷியலில் உட்காந்துருக்குறாங்க. கேட்ட அர்த்த சாஸ்திரம் சாணக்கியர் சொன்னது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் சார், எங்களுக்கு இங்கே வள்ளுவர் சொல்லி தந்துட்டு போயிருக்காரு, எங்களுக்கு இங்கே கண்ணகி இருக்காங்க, கேள்வி கேட்குற வழக்கத்தையும் சொல்லி தந்துட்டு தான் போயிருக்காங்க. அப்போ அறம் சார்ந்த வாழ்க்கை தமிழர்களுக்கு தெரியும். அப்போ இதையும் நம்ம என்ன சொல்கிறோம்னு சொல்லி சொன்னால், சட்ட ரீதியாக நாம் இதை எதிர்கொள்வதற்கு நம்மை தயாராக்கி கொள்கிறோம். அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம அனுமதிக்க முடியும்? அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் காமனர் பப்ளிக்கு தெரியுமா என்ன? சாமானிய மக்கள்கிட்ட கேட்குறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி சொன்னால், பெரும்பான்மை சமூகங்கள் எல்லாத்தையுமே வந்து பிசியில் கொண்டு வந்துட்டார். அதனால் 77% நம்ம பிசியில் தான் வச்சுருக்கோம். நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. சீர்திருத்தம் தமிழ்நாட்டில் முறையாக நடைபெற்று விட்டது. அவர்களுக்கான வாய்ப்புகளை பெருக்கி கொடுத்து விட்டார். ஆனால் அவங்களுக்கு சேர்த்து தான் மறுக்கப்படுதுங்கிறத அவங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய தேவமார் ஆகட்டும், இல்லை வெள்ளாள கவுண்டர் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து பிசியில் வந்துட்டாங்க, வன்னியர் எம்பிசி ஆகிட்டாங்க. அப்போ இவங்களில் யாருமே ஜட்ஜ் ஆகலைங்கிறத மறந்துடாதீங்க. பிசியில் ஆகலை, எம்பிசியில் ஆகலைங்கும் போது அப்போ அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுருச்சுல்ல. அப்போ உணர்ச்சி வசப்படணும்ல. ரெண்டாவது, இந்த சமூகங்களெல்லாம் இப்போ இந்த பெரும்பான்மை சமூகங்களெல்லாம் என்ன செய்கிறாங்க? கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வெறுப்புணர்வை தூண்டி விடுற வேலையை செய்கிறாங்க. அதை அனுமதிக்க முடியாது. யாரை பயன்படுத்துகிறாங்க? கீழே சண்டை போடுறதுக்கு இவங்களா வர்றாங்க கிடையாது. கீழ்த்தட்டு மக்கள் இருக்கக்கூடியவர்களை பிரிவினையை தூண்டி ஓ முருகனுக்கு பிரச்சனை அப்படின்னு தூண்டி விடுறது பூரா யாரு? அர்ஜுன் சம்பத் வந்து பேசுவாப்ல. இவன் நேராக கூப்பிட்டு உட்கார வச்சு ஒன்னா சமமாக உட்கார வச்சு பேசிடுவாங்களா? இன்னமும் ஜெயேந்திரன் எப்படி போடுறாரு அப்படி போடுறாரு. கேட்டால் அதுக்கு ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க. இன்னும் கிரிக்கெட் அவருக்கு பிடிச்சதுனால அவர் கேட்ச் ப்ராக்டிஸ் கொடுத்தாருன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இவங்கலாம் முகமது கெய்ஃப் ஃபேனாக இருப்பாங்க. என்னங்க இதெல்லாம் இவங்களுக்கு உண்டான ஹேபிட்டு. அதனால் இதுக்கு இந்த சேஞ்ச் இஸ் எசென்ஷியல் இன் எனி நியர் ஃபியூச்சர். இது தேவை. எவ்வளவு குறுகிய காலத்தில் இதற்கான மாற்றங்கள் தேவை என்பது எல்லா விதமான மாற்றங்களுக்கும் சீர்திருத்தங்களுக்கும் தமிழ்நாடு முதன்மையாக இருந்திருக்கிறது.